உலகம் முழுக்க கேன்சர்கள் வந்து அதிகரிச்சிட்டே தான் இருக்குது நாளுக்கு நாள். அலாமிங்காக என்ன டேட்டா சொல்லுதுன்னா 20 வருஷத்தில் கேன்சர் 50 to 60% ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆண்களில் ஒன் ஆஃப் த காமனஸ்ட் கேன்சர்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர். உலகத்தில் அது 2வது இடத்துலையும், இந்தியாவில் ஆண்களுக்கு அது 3வது இடத்துலையும் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு காமனான கேன்சர். மற்றதெல்லாம் பற்றி பேசுகிறோமே தவிர ப்ராஸ்டேட் கேன்சரை பற்றி ஆண்களுக்கே பெரிய அவேர்னஸ் இல்லைங்கிறது தான் அதில் பெரிய வருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்கவுங்க சுகரு, பிபி, ஹார்ட் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க. பட் வயசான ஆண்கள் எத்தனை பேருக்கு பிஎஸ்ஏன்னா என்ன, அது ப்ராஸ்டேட் கேன்சரோட ஏர்லி ப்ராஸ்டேட் கேன்சரை குறிக்கும், அதை டெஸ்ட் பண்ணிக்கணுங்கிற அவேர்னஸே இல்லை. ஸோ இந்த அவேர்னஸ் இல்லாத போது என்ன ஆகுதுன்னா, எங்கள்கிட்ட வர பேஷண்ட்ஸ், ப்ராஸ்டேட் கேன்சரில் வர பேஷண்ட்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் வராங்க. கிட்டத்தட்ட ஒன்லி 1/4 or 1/3 கம்மியாக தான் பேஷண்ட்ஸ் ஏர்லி டயக்னோஸில் இருக்காங்க. மித்த வரக்கூடிய 70 to 80% ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆர் ஆல் அட்வான்ஸ்டு கேன்சராக தான் இருக்குது. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்க ஆண்கள் எல்லாருமே ஆனுவலாக வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு பிஎஸ்ஏ பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு யூரோலஜிஸ்ட் கிட்ட அப்பப்போ காமிச்சிக்கிறது பெட்டர். ஏன்னா இது வந்து எந்த சிம்டமும் காட்டாது. அதுதான் இதோட பெரிய ப்ராப்ளமே. ஏர்லி ப்ராஸ்டேட் கேன்சரில் ஒரு சிம்டமும் இருக்காது. ஸோ அது சிம்டமுக்காக வெயிட் பண்ணுறதுல பாயிண்ட்டே இல்லை. இந்த பிளட் டெஸ்ட்டை பண்ணுறதுல தான் யூ கேன் டயக்னோஸ் இட் ஏர்லி. இந்த டயக்னோஸ் பண்ணுறதுனால ஏன் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறோன்னா, கிட்டத்தட்ட 100% அதை குணப்படுத்திடலாம் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணால். அது இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிசன்ஸில், மாடர்ன் சர்ஜரி லைக் ரோபோட்டிக் சர்ஜரி மூலியமாக அதை டைமுக்கு அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டை கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா தே கெட் நியர்லி 100% அவங்களுக்கு குணமாயிடும். அப்படியே சரி முடியல, அந்த மாதிரி ஏர்லியாக டயக்னோஸ் பண்ண முடியல, அவங்க கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, இல்லை அட்வான்ஸ்டாக கூட இருந்தால் கூட இப்போ இருக்கிற சில மெடிசன்ஸும் மாடர்னாக வந்திருக்கிற மெடிசன்ஸும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக, அந்த மெடிசன்ஸ் எல்லாம் கூட விலை கம்மியாகிட்டு அவங்க கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நார்மலான இயல்பான வாழ்க்கையை நடத்த முடியுங்கிற சுச்சுவேஷனில் இருக்குது. அது இல்லாமல் கிட்டத்தட்ட வருஷம் ப்ராஸ்டேட் கேன்சர்லாம் நல்லபடியாக நிறையா புது மருந்துகளும் நவீன மருத்துவங்களும் வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட கேன்சரை மோரார்லெஸ் குணப்படுத்த முடியுங்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொண்டு போகணுங்கிறதுனால தான் செப்டம்பர் மாதம் முழுசாக ப்ராஸ்டேட் கேன்சர் அவேர்னஸ் மந்தாக செலிப்ரேட் பண்ணுறோம். அதை முன்னிட்டு ஏஷியன் இன்ஸ்டியூட் ஆஃப் நெஃப்ராலஜி யூரோலஜி ஒரு 4500 ரூபாய்க்கு வர டெஸ்ட்டுக்கு எல்லாத்தையுமே ஃப்ரீயாக செஞ்சு இந்த மாதம் முழுக்க அதை பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட்டாக கொடுக்கலான் இருக்கோம். இதை யூஸ் பண்ணிக்கிட்டு பேஷண்ட்டும் அதை யூஸ் பண்ணி அந்த டயக்னோசிஸ் பண்ணிக்கிட்டு, அது இல்லாமல் யாரெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் சொல்லி இந்த அவேர்னஸும் மேலே எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். இதுக்கு தான் உங்கள் ஊடகத்தினரை கூப்பிட்டு இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். நன்றி. டைரக்ட் வாக்இன் தான் சார். டைரெக்டாக வாக்இன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். பட் ஜஸ்ட் ஒரு டேட்டாக்காக எங்களோட பேர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே டேரெக்டாக டெஸ்ட்டுக்கு போயிடலாம். இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது சார். ஃப்ரம் 18 செப்டம்பர் இன்னிலேருந்து ஃபார் மந்த் லாங் டில் 18 அக்டோபர் வரைக்கும் இது பண்ணுறோம். சார் சொன்ன மாதிரி இந்த ப்ராஸ்டேட் கேன்சர்ன்றது 45 இயர்ஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் 45 இயர்ஸ் ஸ்க்ரீன் பண்ணணும். ரெகுலர் சாமானியமாக அந்த ஹிஸ்ட்ரி இல்லை, ஃபேமிலி யாருக்கும் இல்லை, பட் நம்ம செக் பண்ணிக்கணும் 50 இயர்ஸ் அப்படின்றனால அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை 40 இயர்ஸ்க்கு மேலேன்னு வச்சுருக்கோம். மற்றவங்களுக்கு செக் பண்ணி இந்த பிஎஸ்சிலாம் செக் பண்ணி பிரோஜனம் இல்லை யங்கர் அடல்ட்ஸுக்கு. ப்ளஸ் இது ஆண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கேன்சர்ன்றதுனால இது மென்னுக்கு மட்டும்தான். இது 2 தான் க்ரைட்டீரியா. மற்றபடி எனிபடி கேன் வாக் இன் அண்ட் கெட் திஸ் டெஸ்ட். ஏன்னா 45 வயசுக்கு கீழே ப்ராஸ்டேட் கேன்சரோட இன்சிடென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.01% தான். ஸோ அவங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணி இதில் பிரயோஜனம் இல்லை. ஸோ இது 45 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே தான் காமன். அதனால் அந்த ஏஜில் பண்ணால் போதும். இதனால் எந்த உறுப்பு ரொம்ப பாதிக்கப்படும்? ப்ராஸ்டேட் கிளாண்ட்லேருந்து ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு வயதான பிறகு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்றும் கிடையாது. அது சின்ன வயசில் குழந்தை பிறக்கிறதுக்கு விந்தில் வரக்கூடிய ஒரு உமிழ்நீரை செக்ரீட் பண்ணுற கிளாண்டு தான் அது. ஸோ பெருசாக வயசான காலத்தில் அது பெரிய யூஸ் இல்லை. பட் என்ன அப்படின்னா, அதுலேருந்து வரக்கூடிய புற்றுநோய் எந்த சிம்டமும் இல்லாமல் எல்லா இடத்துக்கும் பரவலாம், எங்கே வேணால் பரவலாம். ரொம்ப காமனாக அது பரவக்கூடியது, ரொம்ப அபாயகமான விஷயம் என்னென்னா, அது காமனாக பரவக்கூடிய இடம் போன்ஸ். ஸோ எலும்புகளுக்கு பரவும் போது அது கிட்டத்தட்ட ஒரு எலும்பு உருக்கி மாதிரியே ஆகிடும் அந்த வியாதி. கிட்டத்தட்ட ஒரு எலும்பாக அது பரவ ஆரம்பித்து பேக்கு, கை, கால் எது வேணால் உடைய ஆரம்பிக்கும். இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த டெத். அதுதான் இதில் பெரிய விஷயம். இது வந்து ஒன்றும் பரவிடுச்சு சும்மா அவங்க அப்படியே மெதுவாக அப்படியே எந்த சிம்டமும் இல்லாமல் இருக்க மாட்டாங்க இல்லை. ஒன்ஸ் பரவ ஆரம்பிச்சுன்னா உடம்பு வலியும் எலும்பு வலியும் ரொம்பவும் இருக்கும் அவங்கள. அதனால தான் இதை ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்ல வந்தது. ஜெனட்டிக் மட்டும்தான் சார். காசேட்டிவ் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா
ஜெனட்டிக் மட்டும்தான் இப்போதைக்கு ப்ரூவ் ஆகிருக்கு. மற்றபடிக்கு ஹேபிட்ஸோ டயட்டோ இது என்னென்னா ஏஷியன்ஸில் கொஞ்சம் கம்மி. இது இருக்கிறதுலையே அதிகம் வந்து ஒயிட் பாப்புலர் தான், காக்கேஷியன் பாப்புலேஷனில் தான். அடுத்தது வந்து பிளாக்ஸ், லீஸ்ட் வந்து ஜாப்பனீஸ். பட் நாம் வந்து இன்பிட்வீனில் இருக்கோம். நம்ம ஏன்னா இன்னும் நீங்கள் ஃபாரின்லாம் போனீங்கன்னா நம்ம 1 in 160 நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா, இன்னும் அது ஜாஸ்தி ஆகும். அது ரொம்ப காமனாக இருக்கும் அங்கே. பட் என்னென்னா ஏஜ் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக ஆக ஒரு 70க்கு மேலே ரிஸ்க் ஜாஸ்தியாகிட்டே போகும். அதனால் இப்போ மக்கள் வந்து கிட்டத்தட்ட 70 வயசு தாண்டதுங்கிறது நார்மல்சி ஆகிடுச்சு. அது வந்து ஒரு காலத்தில் ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 70-72ன்னாங்க. இப்போ அதெல்லாம் என்றைக்கும் தாண்டிட்டோம் அதெல்லாம். ஸோ அதை தாண்டும் போது இந்த ரிஸ்க் ஆஃப் இந்த கேன்சர் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஸோ உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துட்டேன், இருதயத்தை பாதுகாத்துக்கிட்டேன், சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டேன், வாக்கிங் போனேன், அதெல்லாம் ரைட்டு தான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசியில் இதெல்லாம் பண்ணேன். ப்ராஸ்டேட் கேன்சர் பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. இதை தான் நிறையா பேர் சொல்கிறாங்க. ஹெல்த்தி லைஃப் வாழ்ந்தேன் சார், திடீர்னு ப்ராஸ்டேட் கேன்சர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. ஹெல்த்தி லைஃபுக்கு ப்ராஸ்டேட் கேன்சருக்கும் சம்மந்தம் இல்லை. அதை நம்ம ஏர்லியாக பிடிக்கணும்னா ஒரே வழி இந்த பிளட் டெஸ்ட் தான். வேக்சினேஷன் இது வரைக்கும் இல்லை, ப்ராபப்ளி டெவலப் பண்ணலாம். அது ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில வேக்சின்ஸ் இருக்குது, ப்ரிவெண்ட் பண்ணுற வேக்சின்ஸ் இல்லை. சார் இப்போ இது ஃப்ரீ கொடுக்குறீங்க, அதர் டைம்ஸில் வரும்போது இதோட ஸ்க்ரீனிங் சார்ஜஸ் வரும். ஸோ அதான் சொன்னேன் சார், கிட்டத்தட்ட இதோட ஸ்க்ரீனிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2500 to 4500 ஆகும், டிபெண்டிங் ஆன். இப்போ நம்ம வந்து எல்லா டெஸ்ட்டுமே சேர்ந்தது அவ்வளோ ஆகும். இந்த பிஎஸ்என்ற பிளட் டெஸ்ட் மொத்தத்தோட சார்ஜ் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அபவுட் 250 to 300 rupees தான். இட்ஸ் நாட் எக்ஸ்பென்சிவ் டெஸ்ட் அட் ஆல். இதில் நான் இப்போ ஏன் இந்த செக்கப்புக்கு வரும்போது என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் பண்ணுறோம், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் பண்ணுறோம், எல்லாத்தையுமே சேர்த்து பண்ணுறோம். மொத்தமாக ஃப்ரீயாக பண்ணுறதுனால இது எல்லாமே சேர்த்து பண்ணுறோம். வெறும் பிஎஸ்ஏ ஸ்க்ரீனிங் கேம்ப் இல்லை. இது பிஎஸ்ஏ ஸ்க்ரீனிங் கேம்ப் யாருனாலும் பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய எக்ஸ்பென்சிவ் டெஸ்ட்டே இல்லை. பட் வி வாண்ட் டு ஹோலிஸ்டிக்லி லுக் அட் எவ்ரிபடி. ஏன்னா இது வந்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டவங்கள அட்லீஸ்ட் ஒரு கிட்னி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்களுக்கு ப்ராஸ்டேட் இல்லாமல் கிட்னி இஷ்யூ இருக்காங்கிறதையும் பார்த்து அனுப்பணுங்கிறது தான் எங்களுடைய